வணக்கம். இலங்கையின் தற்போதைய சூழல் என்பது மிகவும் குழப்பமாகவே சென்று கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அதற்கு முன்பு முக்கியமாக வடக்கு கிழக்கை அதிர வைக்கின்ற ஒரு விடயமாக சித்துப்பாத்தி மயானத்தின் புதைகுழி அகழ்வு பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று வடக்கு கிழக்கு முழுவதும் அதற்கான ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை ஞாபகப்படுத்துவதற்காக, அதை உலகத்துக்கு சொல்வதற்காகவுமான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் முக்கியமான ஒன்று, இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து விடயங்களிலும் ஒரு தவறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லது ஒரு தவறான தகவல் பரவி கொண்டிருக்கிறது. தவறான தகவல் அல்ல, ஒரு தவறான பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. முக்கியமாக ஊடகங்கள், பத்திரிகைகள், யூடியூபர்கள், பேசுபவர்கள் அனைவருமே குறிப்பிடுகின்ற ஒரு விடயமாக அது இருக்கின்றது. இலங்கையிலிருந்து வெளிவருகின்ற அநேகமான பத்திரிகைகள், அனைத்து பத்திரிகைகளும் என்றே சொல்லலாம், குறிப்பாக ஈழநாடு பத்திரிகையை தவிர மற்ற அனைத்து பத்திரிகைகளும் நடந்து கொண்டிருக்கிற சித்துப்பாத்தி மயானத்தின் அகழ்வு பணிகளை செம்மணி மயானம் என்றே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான தவறு. அந்த பகுதியில் 2 மயானங்கள் இருக்கின்றன. ஒன்று செம்மணி, ஒன்று சித்துப்பாத்தி. தற்போது அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மயானம் என்பது சித்துப்பாத்தி மயானம் தான், செம்மணி மயானம் அல்ல. இது ஏன் நடைபெறுகிறது இந்த தவறு என்பது தெரியவில்லை. அந்த பகுதியை தெரியாதவர்கள் சில வேளைகளில் மாறி நினைக்க கூடும். ஆனால் அந்த பகுதியை தெரிந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருமே அதை குறிப்பிடுகின்றார்கள். முக்கியமாக நாவற்குழியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகின்ற பொழுது, யாழ்ப்பாணம் வரவேற்பு வளைவை தாண்டியவுடன் ஒரு சிறிய சந்தி இருக்கிறது. அந்த சந்தியில் 2 வீதிகள் இருக்கின்றன. ஒன்று நாங்கள் வந்து கொண்டிருக்கின்ற கண்டி வீதி, யாழ்ப்பாணம் நகரை நோக்கி செல்கின்றது. மற்ற வீதி நாயன்மார்கட்டு ஊடாக முத்திரை சந்தை வரை செல்கின்றது. இந்த 2 வீதியிலும் 2 மயானங்கள் இருக்கின்றன. ஒன்று சித்துப்பாத்தி மயானம், தற்பொழுது அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரியாலை சித்துப்பாத்தி மயானம். அரியாலை சித்துப்பாத்தி மயானம் என்பதுதான் இந்த மயானத்தின் சரியான அமைவிடமும் சரியான அழைப்பும் சரியான சொல்லும் கூட. செம்மணி மயானம் என்பது அந்த சந்தியிலிருந்து நாயன்மார்கட்டு செல்லும் வீதியில் அண்ணளவாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் வருகின்றது. அதுதான் செம்மணி மயானம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் யூடியூபர்கள் அனைவருமே செம்மணி மயானம் என்றே குறிப்பிட்டுக் கொள்வதும் பேசிக்கொள்வதும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். அண்மையில் கூட ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. துணுக்காயில் விடுதலை புலிகளின் முகாம் இருந்ததாக வந்த செய்தியை பல பேர் மறுத்திருந்தார்கள். ஆனால் இவ்வாறான காலப்போக்கில் வருகின்ற செய்திகளுக்கு இந்த வரலாற்று ஆதாரங்கள் தான் அடிப்படையாக இருக்கும். ஆகவே அனைவரும் செம்மணி என்று எழுதும் பொழுது இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றது செம்மணி மயானம் என்று மற்ற மயானத்துக்கு சென்று விடுவார்கள். இதை அனைவருமே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். இது குழப்புவதற்காகவோ தவறாக வழிநடத்துவதற்காகவோ அல்ல. ஆனால் குழப்பமில்லாமல் தகவல்கள் கிடைக்க வேண்டும், வரலாறுகள் சரியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் குறிப்பிட்டு கூறுகின்றோம். இது யாரும் குறிப்பிட்டதாக தெரியவில்லை. ஈழநாடு பத்திரிகையின் மாத்திரம்தான் சித்துப்பாத்தி மயானம் என்பது பல இடங்களில் வருகின்றது. ஆனால் அனைத்து செய்திகளிலும் அல்ல, கூடுதலான செய்திகளில் அது வருகின்றது. ஆனால் அனைத்து செய்திகளிலும் செம்மணி மயானம் என்று குறிப்பிடப்படுவதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். நன்றி. அடுத்து முக்கியமான ஒன்று, இந்த காலங்களில், கடந்த காலங்களில் இருந்த பல்வேறு தடை முகாம்கள் பற்றி
ஒருவர் இருந்தது என்று சொல்வதும் இன்னொருவர் இல்லை என்று சொல்வதும் ஒரு குழப்பமான விடயமாகவே இருக்கின்றது. இதில் பல்வேறு முகாம்கள் இருந்தன என்பதை ஆதாரத்துடன் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இது கனகாலம் அல்ல, 50 வருடத்துக்குள், ஏறக்குறைய 30 வருடத்துக்குள், 91ஆம் ஆண்டுக்கு பின்புதான் இயக்கங்களில் முகாம்கள் என்பது வந்தது. அதற்கு முன்பு 86க்கு முன்பு அவ்வாறான முகாம்கள் இருந்தன. அது அந்தந்த இயக்கங்களின் பயிற்சி முகாம்களாக இருந்தன. பின்னாளில் தான் தடை முகாம்கள் வந்தன. இந்த தடை முகாம்கள் வருகின்ற பொழுது கூடுதலான பகுதிகளில் விடுதலை புலிகள் தான் முகாம்களை அமைத்திருந்தார்கள். மற்ற இயக்கங்கள் மிக குறுகிய சிறிய முகாம்களும் சில இடங்களில் இருந்தன என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே இதை இப்பொழுது மறுதலையாக சொல்லுகின்றார்கள் என்பதும் ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதும், இந்த ஊடகங்களில் சொல்லுகின்றவர்கள் கூடுதலாக பிற்காலத்து வரலாறுகளைத்தான் சொல்லுகின்றார்களே ஒழிய அவர்களுக்கு சரியான வரலாறுகளே தெரியாது என்கிற ஒரு சூழலும் இருக்கின்றது. அல்லது யாராவது சொல்வதை கேட்டு சொல்லுகிறார்களா என்கிற பிரச்சனையும் இருக்கின்றது. இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமான பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. துணுக்காய் முகாம் சம்பந்தமாகவும் நாங்கள் சில தகவல்கள் எங்களிடம் இருக்கின்றன. அடுத்த காணொளியில் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.